I am welcoming our Honorable Principal Sir to this program. Thank you, sir. Next program speech by இளவரசன் சார். ஆமா, பிங்கி ரிங்கி யார் முன்னாடி கொண்டு விட்டது? அவங்க அங்க தேவையே இல்லையே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆண்டு விழாக்கு வந்த எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 18 வருஷமா இந்த ஸ்கூல்ல கரெக்டான பாதையில கொண்டு செல்ற நம்ம பிரின்சிபல் சாரை கரங்களை தட்டி வரவேற்கலாம். எடி என்ன யார் கைதட்ட மாட்டேங்கவே? நம்ம ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அருமையான பழமை வாய்ந்த ஸ்கூலு. இதுல ஒர்க் பண்ற எனக்கு மட்டும் இல்ல, இங்க படிக்கிற எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்குது. மாணவர்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போற ஒரு ஸ்கூலா இந்த ஊர்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லி கொடுக்காம எல்லாவித ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மாதிரி வேற எந்த ஸ்கூல்லையுமே இல்ல. கல்வி அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்த நம்ம ஸ்கூல் கொடுக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றத ரொம்ப பெருமையா கருதுகிறேன். எடி தீப்தி இங்க வா. ஆமா, இவன் ஏன் முடங்கிக்கிட்டு இருக்க? புரியல, என்ன சொன்னா? நீயும் வந்து எங்க கூட நில்லு. இல்ல இல்ல, நான் வரல, நீங்களே நின்னுக்கோங்க, நல்லா இருக்கு. வா, எங்க பக்கத்துல வந்து நின்னுக்கோ. ஐயோ, இவ வேற விடமாட்ட போல. சரி, போய் நிப்போம். இந்த ஸ்கூல் அவ்வளவு நன்மைகளை எல்லாருக்கும் தர்றதுனால இந்த ஸ்கூலை ஒரு தெய்வமா நீங்க நினைச்சு படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நான் வாழ்த்துறேன். இது என்ன கோயிலா ஸ்கூலா தெய்வமா பாக்குறதுக்கு? எடி தீப்தி இங்க வா. இவ என்ன மறுபடியும் முடங்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வா. இல்ல இல்ல, நான் இங்கேயே இருக்கேன், இங்கதான் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கு. ஆமா, இவரே பேசுறது நிப்பாட்டிட்டாரு. ஓ, மைக்கு கீழே விழுந்துட்டா? இவர் பேசி மைக்கு கீழே விழுந்துட்டா? பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவர் விடவே மாட்டேங்காரே. இந்த மாதிரி நமக்கு வந்து அட்மிஷன் மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல்ல நிறைய பெருமை இருக்கு. இவரு அதுக்கு மேல பெருமை இருக்கு, எருமை இருக்குன்னுகிட்டு போங்கடா சார். சொன்ன பாயிண்டே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். அப்பாடி முடிச்சிட்டாரு. போங்க சார், நல்லா பேசுனீங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் குரூப் டான்ஸ். இனி கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். ஏம்மா கொஞ்சம் கீழே இறங்கு. நான் ஏன் போணும்? சைடுல தானே நிக்கேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, கீழே இறங்கிரு. வந்து ஒரு 2 நிமிஷம் கூட அவளை இறக்கி விடுறாரு. என்ன அவர் மட்டும் மேல இருக்காரு? தயவு செஞ்சு யாராச்சும் அவர் கீழே இறங்க சொல்லுங்க. ஏன்டி நம்ம இங்க நிக்கணும்? உள்ள அழகா டான்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம்ல. இப்பதான் எல்லா பேரண்ட்ஸும் வர நேரம்டி, அதனாலதான் நம்மள வெளியில விட்டுருக்கவே. அதுக்கு வேற யாரையாச்சும் விட வேண்டியதானே? நம்ம தானே சீனியர். அது சரிடி, உங்க வீட்ல இருந்து யாரு வரா? அம்மா வருவேன்னு சொன்னாங்க, தெரியல எப்படின்னு. ஏடி யாரோ வந்திருக்கவே? அவங்கள வெல்கம் பண்ணுடி. வெல்கம்மா? அப்படினா நீ சும்மாவே நில்லு, நானே பண்றேன். வாங்க அங்கிள், உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க. இதுதான் வெல்கமா? இத முதல்ல சொல்லிருந்தா நானே சொல்லிருப்பேன். ஏடி தீப்தி, அது உங்க அம்மா தானே? ஐயா ஆமா. அட மக்களே, தீப்தி என்ன வந்துட்டீங்களா? ஆமாடி. சரி, உள்ள நிக்கனா நீ ஏன் வெளியில நிக்கா? வெல்கம் நம்ம வெல்கம். வெல்கம்மா. ஒவ்வொருத்தரையெல்லாம் வரவழைக்கணுமா? ஏடி தீப்தி அம்மா ஒரே மாதிரி இருக்காவல்ல? ஆமாடி, வெல்கம்னா என்னன்னு தெரியல. அப்படின்னா என்னடி? சரி சரி, மானத்தை வாங்காதீங்க, இந்த சைடு வாங்க. ஏடி ட்ரெஸ் அழகா இருக்கு விட்டி, நல்ல அமைப்பா வந்திருக்கு. நல்ல மூடுல இருக்கே, கடுப்பேத்தி விட்டுட்டு போயிடாதீங்க. நெசமா தாண்டி சொல்றேன், அழகா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவளோட ட்ரெஸ் பாரு, ட்ரெஸ் மாதிரியே இருக்கு, கன்றாவியா இருக்கு. அந்த சேலை ஒண்ணுத்துக்காவது வேணும்னா இன்னும் ஒரு 900 ரூபா இருக்கும். ஆனா நம்ம ட்ரெஸ் அப்படியா 950 ரூபா. ஒரு 50 ரூபா கூடிட்டே தானே? ஆஹா, 50 ரூபா தான் கூடி இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு 2000 ரூபாய்க்கு மதிக்கலாம். சரி சரி, ரொம்ப பேசிட்டே போய் உட்காருங்க. சரி சரி போறேன். என்ன சாப்பாடு வச்சிருக்கவே? சாப்பாடு எதுவும் கிடையாதா? மிச்சர் வச்சிருக்கவே. மிச்சரா? ஏன் வேண்டாமா? பரவாயில்ல, அதுவும் சாப்பிடுவேன். வீட்டுல நைட்டு சாப்பாடு எதுவும் கிடையாது, அதுக்கு இதையா சாப்பிட்டு போலாம்ல. நான் போய் பாக்குறேன். ஏடி கொஞ்சம் வீட்டுக்கு கவர்ல எடுத்துட்டு போவோமா? கவரா? ஆமா. கவர் எங்க இருக்கு? அது இந்த பாக்கெட்டில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப எல்லாத்தையும் ரெடியா தான் எடுத்துட்டு வந்திருக்கியே. ஆமாட்டி, கொஞ்சம் இந்த மிச்சரை எடுத்து வச்சுட்டா நாளைக்கு காப்பி கூட்டுக்கு நல்லா இருக்கும்ல. எத்தனை கவர் எடுத்துட்டு வந்திருக்கியே? அது சாப்பாடு அது இது போடணும்னு சொல்லிட்டு கூட்டுக்கு அதுக்கெல்லாம் கவர் எடுத்துட்டு வந்தேன். 4-5 கவர் இருக்கு. சரி சரி, அதை இப்ப எடுக்காதீங்க, அங்க போய் உட்காருங்க, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரி சரி. குடும்பமானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கேன். மிச்சருக்கு இத்தனை கவரா? நம்ம இதுல பிரியாணில போடுறவே, அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். சாப்பிடுற இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹலோ மக்களே, பார்ட் 21 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக்